வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான 5 ஹேர் கேர் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ முதல் ஹேர் கேர் டிப்ஸ், முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேர் வாஷ், அதாவது தலை குளியல். எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் தலை குளிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தும் நம்ம தலைமுடியோட வளர்ச்சி டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை தலை குளிக்கலான்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் தினமும் தலை குளிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. அதுவே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் தலை குளிப்பாங்க இல்லையா. எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை உண்மையிலேயே நம்ம தலை குளித்தா தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு 2 தடவை, அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 3 தடவை தலை குளியல் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தலையோட அடிபாகம் ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல செபேஷியஸ் கிளாண்ட்லேருந்து செபம் அப்படின்ற ஒன்று இயற்கையாகவே உற்பத்தி ஆகும். செபம் அப்படின்றது என்னென்னா, இயற்கையாகவே நம்ம தலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு எண்ணெய் பசப்பு தன்மை தான் செபம் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகவும் கூடாது. இது உற்பத்தி ஆகக்கூடிய நேரத்தில் நம்ம தினமுமே தலை குளிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த எண்ணெய் பசப்பு தன்மை உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும். செபமோட ப்ரொடக்ஷனில் பாதிப்பு ஏற்பட்டாலும் தலைமுடி உதிர்வுக்கு இதுவுமே முக்கியமான ஒரு காரணமாக அமையும். இதனால் வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை தலை குளியல் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஹேர் கேர் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு. பொதுவாக பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பிளாஸ்டிக் சீப்பு தான் பயன்படுத்துகிறீங்க இல்லையா. பிளாஸ்டிக் சீப்புக்கு பதிலாக, அதுவே பிளாஸ்டிக் சீப்புக்கு மாற்றாக மர சீப்பு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னும் போது, மர சீப்பை கொண்டு தலையில் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வாரும்போது தலைமுடியோட அடிபாகம் ஸ்கேல்பில் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்க முடியும். தலையில் பிளட் சர்க்குலேஷன் சீராக இருந்துருச்சு அப்படின்னாலே முடியோட வேர் இருக்கு இல்லையா, ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து ஹேர் பிரேக்கேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். பிளாஸ்டிக் சீப்பு பயன்படுத்துகிறதும் ரொம்ப குறிப்பாக தலைமுடி உதிர்வுக்கு இதுவே முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இதனால் பிளாஸ்டிக் சீப்பு பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் அதுக்கு பதிலாக மர சீப்பு பயன்படுத்துறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான 3வது ஹேர் கேர் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன நினைப்பாங்க, ஷாம்பு யூஸ் பண்ணால் அதில் கெமிக்கல் அதிகமாக இருக்குன்னு பெரும்பாலும் சீயக்காய் யூஸ் பண்ணுறது ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேர் இப்போது. ஆனால் ஒரு சில பேர் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. கேட்டால் குழந்தை யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புவில் கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக பேபி ஷாம்பு அப்படின்றது டியர் ஃப்ரீ ஷாம்புவாக இருக்கும். அதாவது பேபி ஷாம்புவில் பார்த்திங்கன்னா pH அளவு அப்படின்றது 7லேருந்து கிட்டத்தட்ட 8 இருக்கும். அது ஆல்கலைன் நேச்சர், ஆல்கலைன் pH அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம தலைமுடியோட pH பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.7லேருந்து 5.8 இருக்கும். அதே நம்ம தலைமுடியோட அடிபாகம் ஸ்கேல்பில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா இதோட pH அளவு அப்படின்றது 5.5லேருந்து 5.6 pH அளவு, அதாவது அசிடிக் நேச்சர். நம்ம தலைமுடியோட pH அளவு, நம்ம ஸ்கேல்போட pH அளவுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரியான pH அளவில் இருக்கக்கூடிய ஷாம்பு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தான் தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே பயன் தரும். அதுவே நீங்கள் கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை தான் இது. கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் பேபி ஷாம்பு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதுவுமே தலைமுடி உதிர்வுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். நீங்கள் சீயக்காய் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவே நீங்கள் ஷாம்பு தான் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஹெர்பல் ஷாம்பு, கரிசலாங்கண்ணி ஷாம்பு இல்லை செம்பருத்தி பூ ஷாம்பு, இது மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஷாம்புவை பயன்படுத்துங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு சீயக்காய் பயன்படுத்தினா தான் நம்ம தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான அடுத்த ஹேர் கேர் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் எண்ட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடியோட கொனமுடி எண்டில் வந்து ஸ்பிளிட் எண்ட் உருவாகும் இல்லையா. இந்த ஸ்பிளிட் எண்டை தவிர்க்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 இல்லை 8 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு முடி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஸ்பிளிட் எண்ட் இருக்குது அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும். பொதுவாக ஸ்பிளிட் எண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தலைமுடி அடுத்து வளர்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் ஸ்பிளிட் எண்ட் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஹேர் கட் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் ஹேர் லென்த்தாக வளர்க்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கடைசியில் முடியோட கொனமுடியில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு ஹேர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு அதுவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான 5வது ஹேர் கேர் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் மசாஜ். நம்ம தலையோட அடிபாகம் ஸ்கேல்புக்கு தேவையான லூப்ரிகேஷன் நம்ம கொடுக்கணும். ஆயில் மசாஜ் அப்படின்றது ஏதோ ஒரு வகையான எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்படி இல்லைனா கரிசலாங்கண்ணி தைலம், கருஞ்சீரக தைலம்னு உங்களுக்கு எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலில் வைத்து நீங்கள் தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 நிமிஷமாவது டைம் எடுத்து உட்காந்து நீங்கள் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னும் போது, பொதுவாக நம்ம தலைமுடியோட அடிபாகம்
ஸ்கேல்பில் எண்ணெயை நம்ம கையால் தேய்க்கும் போது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் ரத்த ஓட்டம் சீராக இருக்குது அப்படின்னாலே தலைமுடி வளர்ச்சி சீக்கிரமே தூண்டுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ண முடியும். ஸோ இந்த 5 ஹேர் கேர் டிப்ஸ். முதல் விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, பேபி ஷாம்பு பயன்படுத்தாதீங்க. சீயக்காய் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் சீயக்காய் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைனா ஹெர்பல் ஷாம்பு பயன்படுத்துங்க. பேபி ஷாம்பு பயன்படுத்தாதீங்க. ஆயில் மசாஜ் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். 3வது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு, பிளாஸ்டிக் சீப்பு பயன்படுத்தாதீங்க, மர சீப்பு பயன்படுத்துங்க. 4வது ஸ்பிளிட் எண்ட் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தலைமுடி ஃபர்தராக உங்களுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். 5வது நான் சொன்ன முக்கியமான ஒன்று, தலைக்குளியல். வாரத்துக்கு 2 இல்லை 3 தடவை தலை குளிச்சிங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். தேங்க்யூ.